Hi, this is Sri Priya. Welcome to Sri Priya's Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொரியன் ஃப்ரைட் சிக்கன். என்னோட டாக்டர் வர்ஷாவுக்கு கொரியன் மூவிஸ், கொரியன் வெப் சீரிஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த கொரியன் நூடுல்ஸ்லாம் வாங்கி அவங்களே செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த கொரியன் ஃப்ரைட் சிக்கன் செஞ்சு கொடுத்தா அவங்க எவ்வளோ ஹாப்பியாகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். Let's taste this yummy looking Korean fried chicken. So delicious. 5 numbers காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் விதை எடுத்துட்டேன். வாட்டர் கொதிச்சிட்ருக்கு. அதில் போட்டு ஒரு 1 minute கொதிக்க வைக்கணும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 2 hours ஊறட்டும். காஞ்ச மிளகாய் நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக மிளகாய் இருந்ததுனால நல்லா பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ 1 ஸ்பூன் வாட்டர் விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுருக்கேன். அது சூடாகிட்டுருக்கு. இது நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணணும். 2 minutes ஆகுது. இப்போ நல்லா அது ராஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வினிகர் ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ் விடணும். சோயா சாஸும் வினிகரும் விட்டாச்சு. இதை போட்டு ஒரு 10 seconds நம்ம குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சில்லி பேஸ்ட் ரெடி. சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. நான் 1/2 cup கார்ன்ஃப்ளோர் போட்டிருக்கேன். இதை நல்லா பரட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கோட் பண்ணிக்கணும். பாருங்கள், கார்ன்ஃப்ளோர் ஃபுல்லாக சிக்கன் பீசஸில் கோட் ஆகிருக்கணும். நான் ஒரு கடாயில் ஆயில் விட்டு சூடு பண்ணியிருக்கேன். இதில் மெதுவாக விட்டு ஒரு 3 to 4 minutes நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பண்ணக்கூடாது. இதை 2 times நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் 3 to 4 minutes இதை ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இப்போ 4 minutes ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இது கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகலை, பாதி குக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். இதை ஒரு 15 minutes ரெஸ்ட்டு விடலாம். 15 minutes கழித்து மறுபடியும் ஃப்ரை பண்ணணும். 15 minutes ரெஸ்ட்டு விட்டாச்சு. இப்போ இதை மறுபடியும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இதை கேர்ஃபுல்லாக விடணும். இது ஸ்லோ ஃப்ளேமில் சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த சவுண்டெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். நம்ம இது ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடணும். இந்த மாதிரி எல்லா பீசஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்ட்டு. உள்ளே நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே சாப்பிட்லாம். இப்போ நம்ம இதை டாஸ் பண்ணலாம். ஒரு சாஸில் ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி அண்ட் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதை டாஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கருகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/2 minute பண்ணால் போதும். இது வதங்கினோன்னே 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் விட்டுருக்கேன். இந்த ரெட் சில்லி பேஸ்ட் பண்ணோம்ல அது போட்டிருக்கேன். 1 tablespoon கெச்சப்பு சும்மா அப்படி கலந்து விட்டுட்டு 1 tablespoon வாட்டர் விடணும். வாட்டர் விட்டு ஒரு 10 seconds நம்ம குக் பண்ணணும். இப்போ சிக்கன் ஆட் பண்ணலாம். இப்போ சிக்கன் போட்டாச்சு. இந்த சாஸில் நம்ம டாஸ் பண்ணி எடுத்தோன்னா கொரியன் ஃப்ரைட் சிக்கன் ரெடி. ஃபாஸ்ட்டாக குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ கொரியன் ஃப்ரைட் சிக்கன் ரெடி. யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.